டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோ X300ஓட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது போக அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசி வரையும் பாருங்கள். இதோட ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி கண்டிப்பாக இதோட ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துருவோம். பாக்ஸே செம்மையாக இருக்குது. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்வீட் பாக்ஸோட சைஸ் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கான பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஓப்பனரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போல்லாம் வர வர முன்னாடி ஆப்பிள் மட்டும்தான் பாக்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக தருவாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே தர ஆரம்பிச்சிட்டாங்க. கவரே நல்லா இருந்தது, அது கழட்டியாச்சு. இப்போ வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸ்லேயும் ஒரு சீல் இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொபைல் இங்கே முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஹேண்டியான மொபைலுங்க, செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. இது ரொம்ப சின்ன மாடலாக இருக்குது, பேக்கெட் சைஸாக இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது எடுத்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பன். வாவ், செம்ம டிசைனுங்க. மொபைல் சூப்பராக இருக்குது. ரொம்ப இவ்வளோ ஒரு குட்டி மொபைல், ரொம்ப ஹேண்டியாக இருக்கக்கூடிய மொபைல். இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய சட் கலர் மாதிரியே இது டார்க் ரெட்டில் இருக்குது. ஸோ அந்த ரெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது. பிளட் ரெட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நல்ல கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த பேடே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா இதுலேயும் காமனாக கொடுக்கறது தான். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. வாவ், இந்த பாக்ஸில் டைப் A to டைப் C பின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி. ஸோ இதை பற்றி எல்லாமே நான் உள்ளே சொல்கிறேன். ரைட், இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாவ், சூப்பரான கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மொபைலுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இருக்குது. பேக் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் என்ன கலரோ அதே கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக் பேக் உண்மையாலுமே இந்த பேக் பேக் ரொம்ப ஒர்த்து, ரொம்பவும் சூப்பராகவும் இருக்குது. சரி, அது போக ஸோ இன்ஃபர்மேஷன் அண்டு வேரண்டி கார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதில் வந்து அவங்களோட X300 சீரீஸோட கார்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கோபார்ட்னர் வந்து சைஸு. ஸோ இந்த கார்டில் வந்து நமக்கு கேரோட சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த மொபைலில் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பிளேயை பொறுத்தவரையிலும் 6.31 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ LPO AMOLED டிஸ்பிளே, அதில் 1.5K ஸோ ரெசல்யூஷனும் இருக்குது. சரி, இது வந்து நமக்கு ஸ்க்ரீன் சைஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் 1216 into 2640 நமக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் கிடச்சிருக்குது. இது போக வந்து 120 ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் ப்ராசஸர் அப்படிங்கிறது MediaTek Dimensity 9500 அப்படிங்கிற ப்ராசஸர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹை எண்ட் ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படிங்கிறதும் சரி, கிளாஸ் சிப்செட்டும் சரி இதில் நம்ம பார்க்குறோம். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட் மாடல் ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இந்த மொபைல் சூப்பராக இருக்குது. இந்த மொபைலை பொறுத்தவரையிலும் இந்த மொபைல் நீங்கள் நார்சோ அந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரியல்மியில். அந்த மாதிரி இந்த இதில் ஒரு அவுட்ரு ஃப்ரேம் வந்து கேமராக்குன்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியாக இருக்கிறதுனால இப்போ சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு ஆப்பிள் ஃபோனை நான் கையில் வச்சுருக்கிறேன் ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது. ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஒரு பாக்கெட்டுக்குள்ளே என்ன சைஸோ அதுக்கான சைஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து இதில் பேட்ரி, கேமரா எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். ரேமை பொறுத்தவரையிலும் அப் டு 16 GB வரை ரேம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் அப் டு 1 TB வரையும் இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து 2 வேரியண்ட்டில் இந்த மொபைல் வந்து வருது. ஒன்று வந்து 12256 அப்படிங்கிறதுலையும் 12 GB ரேமும் 256 வந்து கெப்பாசிட்டிலையும், அடுத்தது 16 GB ரேமும் 512 கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப நியூ ஒன்று. ஏன்னா எல்லா மொபைல்ஸ்லேயும் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா மொபைல் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது
8GB பார்த்துருக்குறோம், 12GB ரேம் பார்த்துருக்குறோம். ஆனால் இது மட்டும்தான் 12GB 16GB. ஸோ 16GBங்கிறது ஓவர் அட்வான்ஸ்டு வெர்ஷனாக இருக்கிறதுனால இந்த சின்ன மொபைலில் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க வித் இன்க்ளூஷன் ஆஃப் ஹை பேட்ரி ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். யாராவது நான் வந்து இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுமானா டேம் ஷுர் 100% ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் இதை வச்சு நீங்கள் எடுக்க முடியும். ஸோ ரியர் கேமரா பொறுத்தவரையிலும் ட்ரிப்பிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் அதுக்கப்புறம் சிஎஸ் மாடல் வந்து இருக்குது ஆல்ரெடி, இது தெரிஞ்சது தான். இது எல்லாத்தோட டைப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரிப்பிள் கேமராவில் ஃபர்ஸ்ட் கேமரா வந்து பிரைமரி கேமரா வந்து 200 MP கேமராவும், ஸோ அடுத்த செகண்ட் கேமரா அல்ட்ரா வைட் கேமரா வந்து 50 MP கேமராவும், டெலிஃபோட்டோ கேமரா அப்படிங்கிறது 50 MPயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக எடுக்கக்கூடிய அந்த சென்ஸ் வந்து இருக்குது. இதுலேயே நிறைய கேமரா உள்ள ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து ட்ரிப்பிள் மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த 3 ஷார்ட்ஸையும் கொலாச் பண்ண மாதிரி நீங்கள் கம்பைண்டாக பார்க்க முடியுமானா அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு நிறைய ஃபீல்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காரே வந்து ஒரு 4-5 பொசிஷனில் காட்டுறீங்க அப்படின்னா அந்த காரோட ஒரு 3 பொசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் கேமராவில் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 4Kல எடுத்துக்கலாம், 120 FPS வரையும் எடுத்துக்கலாம், 60, 30 அண்ட் 120 வரையும் இதில் எடுத்துக்க முடியும். சரி, இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கும்போது செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையிலும் 50 MP கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரும் ஷார்ப்பாகவே இருக்குது. சரி, இது போக இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதுலேயும் வீடியோ ரெக்கார்டிங் 4K 60 FPS வரையும் எடுக்க முடியுங்க. ஸோ போத் பேக் சைடாக இருக்கட்டும் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி நிறைய ஸ்லிம்மஸ்டான சின்ன மொபைல்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்ம நிறையா மொபைல்ஸ் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 13s எல்லாமே நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி கேமராவில் ஒரு டாப் கிளாஸில் இந்த மொபைல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறோமே, பேட்ரி ஹை பேட்ரின்னு சொல்கிறோம், ஹை ஸ்டோரேஜ்னு சொல்கிறேன். பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6040 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் தாராளமாக 2 நாளைக்கு கண்டிப்பாக பேட்ரி நிற்கும். சரி நான் வந்து ரீல்ஸ் பார்க்குறேன், ஒரு சோசியல் மீடியா யூசேஜராக இருக்கிறேன், இல்லை நான் வந்து அதிகமான ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக உங்களுக்கு 1.5 நாளைக்கு கண்டிப்பாக சார்ஜ் நிற்கும். சரி, இதோட சார்ஜரை பொறுத்தவரையிலும் பார்த்துட்டோம் அப்படின்னா 90 வாட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 90 வாட்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 20 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 50% சார்ஜ் வந்து ஏறிடுது. சரி, ஃபுல் சார்ஜ் 100% ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா 58 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா இதில் ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. ஸோ நீங்கள் எங்கேயுமே ஒரு 20 நிமிஷத்தில் போட்டு நான் ஒரு 50% ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைல் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. சரி, சாஃப்ட்வேர் பொறுத்தவரையிலும் என்ன OS யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா Origin OS 6 அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பொதுவாக வந்து Android 16 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது குளோபலாக யூஸ் பண்ணக்கூடியது. இதே நீங்கள் வந்து சைனாக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வேரியண்ட்டும் ஆகுது. ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது Origin OS 6 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ முன்னாடியே சொன்னது தான், பாடியை பொறுத்தவரையிலும் பேக் எப்படி கிளாஸ் மேடோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ் மேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக இது IPX வந்து 68, 69 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக எல்லா இதுலேயும் 68 வரையும் தான் கொடுப்பாங்க, இதில் 69ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட லெவல் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் இவ்வளோ ஃபியூச்சர்ஸையும் ஒரு ஃபோனில் கொண்டு வர முடியுதா அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த இந்த Vivo X300 கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது வந்து X300 ப்ரோவோட ஈக்குவலண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். இது ரெண்டுக்கும் ஈக்குவலண்ட்டாக என்னென்ன வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதோட வெயிட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா 190 to 195 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு கம்மியான வெயிட். நான் கையில் வச்சுருக்கிறதே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. சும்மா சாதாரணமாக கையில் வந்து எந்த ஒரு வெயிட் இல்லாமல் நிறைய ஃபோன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஆனால் வெயிட்டாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து வெயிட்டே இல்லை. 210 கிராம்ஸ் 225 கிராம்ஸ் இந்த மாதிரி ஃபோன் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்குது. சவுண்டு வந்து தெரிக்க விடுது. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் Wi-Fi 7 வந்து கொடுத்துருக்குறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்த Wi-Fi மாடல் அது. ஸோ ஹை கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. 5G யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாகவும் ஸோ ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் இந்த மாடல் இருக்குது. இந்த மாடலில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த மாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு ஒன்றா தேடி பார்க்குற அளவுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ். முக்கியமாக சொல்லணுன்னா கேமராவை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் இன்க்ளூஷன் ஆஃப் ஹை பேட்ரி. ஸோ கேமராவை பொறுத்தவரையிலும் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அது அத்தனையுமே கொடுத்துருக்காங்க. இது போகவே இன்னொன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு வந்து நான் உள்ள இதிலிருந்து நான் வந்து அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டெண்டர் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த எக்ஸ்டெண்டரையும் கொடுத்துருக்குறாங்க. பட் நாட் இன் தி ஃபோன். நீங்கள் தனியாக தாராளமாக இந்த கம்பெனியோட எக்ஸ்டெண்டரும் வாங்கிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து நான் ஒரு வைல்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியுமான்னா அந்த அளவுக்கான ஜூமோட அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாகவும் க்ளீனாகவும் இருக்குது. சரி, ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இது நைட் டைமுக்கும் காலையில், அதாவது நம்ம வெளியில் அவுட்டோருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா இன்டோரை பொறுத்தவரையிலும் நார்மல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவுட்டோரை பொறுத்தவரையிலும் ஸோ நம்ம இந்த அளவுக்கு இருக்குமா இந்த மாடலில் அப்படின்னு நினச்சப்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதோட வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆக்சுவல் ஸ்கின் டோன் இருக்குதோ அதே தான் இருக்குது. சரி, நைட் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நைட் டைமில் நிறைய வேரியன்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சில மொபைலில் வந்து ஒரு சில வேரியன்ட் இருக்கும், அது ரொம்ப கம்மியாக டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஜூம் கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுனால ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் எஃபெக்டிவாகவும் ஸோ நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கிறீங்க, ஒரு அவுட்டோர் போயிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இந்த ஒரு கேமரா இருந்தால் போதுங்க. நீங்கள் தனியாக எந்த ஒரு கேமராவும் கொண்டு போகணுன்னு எந்த அவசியமே இல்லை. சரி, இந்த மொபைல் எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து இந்த மொபைல் வந்து இருக்குது. சரி, நீங்கள் இது வேணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் இதோட ப்ரைஸ் இதோட விவோ X300 அப்படின்னு போட்டு ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ரைஸை விட கம்மியாக டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறோம். சரி, ஏன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் அடையார் நெட்கெட்ஸ் அப்படிங்கிறது எங்களோட மொபைல் ஷாப். இந்த 23 வருஷமாக நீங்கள் கொடுத்த ஆதரவு, நாங்கள் டிசம்பரில் 24வது வருடத்தில் நாங்கள் வந்து கால் பதிக்கிறோம். இந்த 24 வருடங்கள் கால் பதிக்கிற காரணமாக இருந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு சேவையாக நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆஃபர்ஸோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸையும் நாங்கள் தர்றோம். ஸோ அது வந்து கூப்பன்ஸாகவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடீம் பண்ணக்கூடிய கூப்பன்ஸாகவும், அது போக நீங்கள் அடுத்த லெவலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும். சரி, மொபைல் வாங்கினா மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. அக்சசரிஸ் வாங்கினாலும் அந்த ஆஃபர் பொருந்தது. சரி, நான் ஒரு மொபைல் பழைய மொபைல் இருக்குதுங்க சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சர்வீஸுக்கும் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். சரி, அந்த ஆஃபரில் என்ன நீ உடனே சொல்லிட மாட்டியா அப்படின்னா இது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். நீங்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ் டிஸ்பிளேயில் வந்துடும். இந்த மாடல் ரிவ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய மாடல்ஸை வந்து கம்பேரிசனும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஆஃபர்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. எங்களோட ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆஃபர். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆஃபர் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டு ஐயோ நான் இங்கே வாங்கிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.